ஒரு சின்ன கிராமத்துல நலன் மற்றும் தாமரைன்னு ஒரு கணவன் மனைவிங்க இருந்தாங்க. நலன் ஒரு ஜோசியக்காரன். அவன் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருப்பான். ஒரு நாள் அவன் மனைவி தாமரை, நீங்க ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் நல்லா ஜோசியம் பார்க்க வரும்ல, அதை வச்சு நல்லா காசு பார்க்கலாம். நலன் அதை கேட்டுட்டு அதுவும் சரிதானே யோசிக்கிறான். அப்புறம் அவன் ஜோசியம் பார்க்க அவனோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மக்கள் அதிகமாக கூடுற சந்தைக்கு போகிறான். ஜோசியக்காரண்ணா, என்னோட தங்க கம்மல் தொலைஞ்சு போய் 2 நாள் ஆகுது. உங்களால கண்டுபிடிச்சு தர முடியுமா? சரி, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். நலனுக்கு எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா சும்மா குத்து மதிப்பா ஒன்று சொல்றான். உங்க கம்மல் சமையல் அறையில காசு வைக்கிற புட்டி இருக்குல்ல, அங்கதான் இருக்கு, போய் எடுத்துக்கங்க. அட ஆமா ஆமா, நான் தான் ஊருக்கு போற அவசரத்துல அந்த பொட்டிக்குள்ள வச்சேன், மறந்தே போயிட்டேன். ரொம்ப நன்றி ஜோசியக்காரண்ணா. இந்தாங்கண்ணா 4 தங்க காசு. கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு பரிசா வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஊர் தலைவர் கிராமத்து நடுவில் இருக்கிற மரத்துக்கடியில அவரோட நண்பர் மகிழ் கிட்ட, என்னோட வீட்டு பத்திரம் காணாம போயிருச்சு. நேத்து தான் தெரிஞ்சுது. எப்படி காணாம போச்சுன்னே தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது மகிழ்? இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டேன். நம்ம சந்தையில் யாரோ ஒரு ஜோசியக்காரர் இருக்காராமா. அவர் தொலைஞ்சு போன பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்குறாராமா. நம்ம வேணா அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். சரி, அந்த ஜோசியக்காரரை உடனே கூட்டிட்டு வா மகிழ், பேசி பார்ப்போம். சரி, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். மகிழ் அந்த ஜோசியக்காரனை ஊர் தலைவர்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. என்னோட வீட்டு பத்திரம் காணாம போயிருச்சு. நீங்க தான் எப்படியோ கண்டுபிடிச்சு சொல்லணும். எனக்கு எப்ப கிடைக்குன்னு சொல்றீங்களா? அடடா, நான் வேற இதை கண்டுபிடிச்சு தருவேன்னு சொல்லி எல்லாம் நம்புறாங்களே. நமக்கு கண்டுபிடிக்க தெரியாதுன்னு சொன்னா இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தேன்னு சொல்லி ஊர் தலைவர் சிறையில போட்டுருவாரு. கொஞ்ச நாள் அவகாசம் கேட்டு பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். சரி, ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க. இன்னையிலிருந்து 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிங்க ஐயா. நலன் பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போறான். அவன் மனைவி கிட்ட நடந்த விஷயத்த சொல்றான். உன்னோட பேச்சை கேட்டு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். நம்ம ஊர் தலைவரோட வீட்டு பத்திரம் காணாமா, அதை கண்டுபிடிச்சு தரணுமா, அதுவும் 3 நாள்லையா. எப்படி கண்டுபிடிச்சு தரது? சரி, கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் 3 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ள ஏதாவது யோசிப்போம். 3 நாளுக்கு அப்புறம் தலைவர் கேட்குறாரு, என்ன நலன், பத்திரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஐயா, உங்க பத்திரத்தை எடுத்துட்டு போனவன் வலது கையில ஒரு மச்சம் இருக்கும், அவனை கண்டுபிடிங்க. அதை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான் நலன். அவன் வீட்டுக்கு பின்னாடி அந்த ஊர் தலைவரோட உதவியாளர் கோவிந்தன் அவனை பார்த்துட்டே போயிட்டு இருந்தாரு. இதை பார்த்த நலன் ஊர் தலைவர் தான் கோவிந்தா அனுப்பி நம்மளை கண்காணிக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டான். அடுத்த நாள் கோவிந்த் வந்து நலன் கிட்ட, நலன், உன்னை இப்பவே ஊர் தலைவர் வர சொன்னாரு. சரி நான் வரேன். ஐயோ, உங்க வீட்டு பத்திரத்தை நலன் தான் திருடி வச்சுக்கிட்டான். அவன் வீட்டுல உங்க பத்திரம் இருக்கிறதையும் 2 கண்ணால பார்த்தேன். உடனே நலன் 2 நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சான். கோவிந்த் கையில் கட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு பின்னாடி போனதை வச்சு உடனே நலன் என்ன நடந்துக்குச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டான். நலன் ஊர் தலைவர்கிட்ட, ஐயா, உங்க பத்திரத்தை எடுத்தது இந்த கோவிந்தா ஐயா. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி திருடனோட வலது கையில ஒரு மச்சம் இருக்கும். இந்த கோவிந்து வலது கையில அடிபட்டதா போய் சொல்லி கட்டு போட்டிருக்கான். அந்த கட்டை அவுத்து பாருங்க, அவன் கையில மச்சம் இருக்கும். அப்பவே அவங்க எல்லாம் கிளம்பி நலனோட வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. அங்க ஊர் தலைவரோட வீட்டு பத்திரம் இருந்துச்சு. இதை பார்த்த ஊர் தலைவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. நலனும் அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா நலன் எதையுமே திருடவே இல்லை. உடனே ஊர் தலைவர் கோவிந்த் கையில் இருந்த கட்டை அவுக்க சொன்னாரு. கோவிந்த் வேற வழி இல்லாம கட்டை அவுக்கிறான். அவன் கையில மச்சமும் இருக்கு. ஆனா அவனுக்கு கீழே விழுந்ததுக்கான அடியே இல்லை. உடனே கோவிந்து இப்படி கையும் களவமா மாட்டிக்கிட்டதுல ஊர் தலைவர் காலில் உடனே விழுந்துட்டான். நலன் ஏதோ அதிர்ஷ்டத்துல தப்பிச்சிட்டான். அவன் சொன்ன காரணமும் உண்மையாயிருச்சு. ஊர் தலைவர் அவரோட பத்திரத்தை கண்டுபிடிச்சதுனால அவனுக்கு ஒரு பை நிறைய தங்க காசை கொடுத்துட்டாரு. அதை வாங்கிட்டு சந்தோஷமா போயிட்டான் வீட்டுக்கு.